பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தேடி வந்தார். இந்த உலகத்தில் மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பெரிய கவலை என்ன தெரியுமா? என்னை உண்மையாகவே யார் நேசிக்கிறார்? எல்லாரும் எதையோ என்னிடத்தில் எதிர்பார்த்து தான் என்னை நேசிக்கிறார், நன்மை செய்கிறார்கள். அவங்க ஏதாவது ஒன்றை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த உலகத்தில் அன்பு செலுத்த ஆளை குடும்பத்தில் கூட அப்படித்தான். எதையாவது நம்மிடத்தில் எதிர்பார்த்து தான் மனிதர்கள் வாழ்வாங்க. அப்போ நம்ம உண்மையான அன்பை தேடி இவர்கள் நம்மை உண்மையிலே நேசிக்கிறார்கள் என்று நம்ம உண்மையாகவே நேசிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் நாள் செல்லும் பொழுது அவருடைய சுய ரூபம் வெளிப்படுகிறது. அவருடைய சுய ரூபம் வெளிப்படும் பொழுது பெரிய ஏமாற்றம் நமக்கு. ஐயோ, இது உள்ளன்போடு நேசிப்பதற்கு, உண்மையாய் நேசிப்பதற்கு ஆள் இல்லையே என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மாயமற்ற ஒரு சிநேகம். கொஞ்சம் கூட ஆண்டவர் எதையும் எதிர்பார்த்து அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை உள்ளன்போடு நேசிக்கிறார். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக பலியானதினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். யோவான் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் அன்பை பற்றி அழகாய் தன்னுடைய கடிதங்களிலே எழுதுகிறார். அன்பு உண்டாயிருக்கிறார். அவர் தன் சொந்த குமாரனை நமக்கு தந்ததினாலே அன்பு உண்டாயிருக்கிறார். உண்மையாய் உங்களை கடைசி வரை நேசிப்பதற்கு ஒரே ஒருவர் தான் உண்டு. ஒருவேளை ஏமாற்றத்தோடு இருக்கிற நீங்கள் இயேசுவை முயற்சித்து அவரோடு நீங்கள் பழகி பாருங்கள். அவருடைய நேசத்தில் நீங்கள் மகிழ்ந்திருக்க பாருங்கள். கடைசி வரை அவர்களை கைவிடவே மாட்டார். பொருளையோ காணிக்கையோ கூட விரும்புறது. அவர் எதையுமே உங்களிடத்தில் எதிர்பார்க்கல. எதையும் எதிர்பாராமல் அவர் அப்படியே உங்களை நேசிக்கிறார், அன்பு பாராட்டுகிறார். அவருடைய அன்பு உங்களுக்கு தேவையானால் நீங்கள் இந்த நிமிஷத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உடைய மெய்யான அன்புக்காய் காத்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகளை உலகத்தில் எதையெல்லாமோ அன்பு 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 என்று எதிர்பார்த்து ஏமாந்து போய் நிற்கிற முடிய பிள்ளைகளை ஆசீர்வதி. அப்படி இருதயத்தில் உள்ள வேதனைகள் மாறட்டும். தொடர்ந்து காப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.